அடுத்து வந்து கடவுளுக்கும் இந்த இதுக்கும் என்ன தொடர்புடும் போது அம்பாலே பெண் தான். சரிங்களா? அப்படின்னும் பொழுது இதற்கு வந்து உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் இருக்குல்ல, அங்க காமாகியா கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. காமாகியம் வந்து அம்மனை வந்து நிறைய துண்டுகளாக தூக்கி போட்டாங்க மேலோகத்துல இருந்து. அப்படி ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு ஏரியா வச்சிருப்பாங்க, கோவில்கள் இருக்கு. இந்த இடம் வந்து காமாகிய கோவில்ன்றது என்னன்னா அம்பாளுடைய பிறப்புறுப்பை தான் கடவுளாகவே அங்க கும்பிடுறாங்க. அங்க சிலை கிடையாது, அம்மன் சிலை நம்ம எல்லா கோவிலையும் இருக்கும்ல, அது மாதிரி அங்க சிலை கிடையாது. அதை வைத்து கொண்டு தான் அதை பண்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய லிங்கம் பார்த்திருக்கீங்கல்ல, லிங்கம் வந்து ஆண் உறுப்பையும் அந்த கீழே இருக்கு இல்லையா, லிங்கத்துக்கு கீழே இருக்கிறதா பெண் உறுப்பையும் சொல்லுது. அதான் சக்தி சிவம்ன்றது 2 பேர் இணையக்கூடிய ஒரு இடமா சொல்றாங்க. சோ அது வந்து கோவில்லயே அதை வைத்துதான் நம்ம பூஜிக்கிறோமே. சரிங்களா? அதனுடைய தத்துவமே வந்து ஆண் பெண், ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லைன்ற ஒரு தத்துவமே அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செந்நிறமாக நீர் வருதுனால அது வந்து நம்மள மாதிரியே அந்த இடத்துல இருந்து அதாவது 3 நாள் வருதுங்க.